பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய சூறாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சூறாவை ஒரு முறை ஓதி இந்த இஸ்மை 486 முறை ஓதி பாருங்க. உங்களுடைய எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் ஒரு வெற்றியை கொடுப்பான். வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு சின்ன முயற்சி நம்ம செஞ்சிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளப்பெரிய வெற்றியை அல்லாஹ் காட்டி கொடுப்பான். நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ முயற்சி செய்கிறோம், ஆனால் ஒரு சின்ன வெற்றி கூட அதில் கிடைக்காம இருக்கு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அந்த காரியம் நடக்கவே இல்லை, அவ்வளோ சிரமத்தில் கூட எனக்கு கடைசியில் தோல்வி தான் கிடச்சிச்சு. எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிச்சு, எனக்கு மட்டும் கிடைக்கவே இல்லை. எல்லாருக்கும் தானாகவே நடக்குது, நான் முயற்சி பண்ணால் கூட நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கவலையோடு இருப்பீங்க. நிறைய விஷயத்துக்காக முயற்சி பண்ணி துவா செஞ்சு காத்திருந்து நீங்களே ஒரு கட்டத்தில் என்ன இருப்பீங்கன்னா விரக்தியில் அதை விட்டுருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு நடக்காது, இதெல்லாம் நமக்கு கிடைக்காது, நமக்கு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு விரக்தியில இருந்தாலும் சரி, இந்த அமலை செய்து பாருங்க. நிச்சயமாக அந்த ஒரு காரியம் நடக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரஜப் மாசத்தை அடி எடுத்து வைக்க போறோம். ரஜப் மாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு புனிதமாக்கப்பட்ட மாசத்துல ஒன்றா இருக்கு. அதுக்கு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ கடைசி நாட்கள்ல இருந்து கொண்டு இருக்கும் கடைசி பிறைகள். இந்த வியாழன் வெள்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி பிறைகளாக இருக்கு. இந்த கடைசி பிறைகள்ல இது செய்து வைங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். இனி வரக்கூடிய 3 மாதம், எத்தனை மாதம்? 3 மாதம், ரஜபு, ஷாபான், ரமலான், 3மே சிறப்புக்குரிய மாதம் தான். அந்த 3லையுமே நமக்கு மாபெரும் வெற்றியை இது கொடுக்கும். இந்த கடைசி நாட்கள்ல இதை விட்டுறாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமலாகவும், வெற்றியை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய துவாக்களை கபூல் செய்யக்கூடிய ஒரு அமலாகவும் இருக்கும். இப்ப அந்த சூறா என்னன்னு பார்க்கலாம். அந்த சூறா தான் ஃபத்தஹ் சூறா. ஃபத்தஹ் சூறா அப்படின்னாவே ஃபத்தஹ்னாவே வெற்றின்னு அர்த்தம். அல்லாஹ் உதவி செய்து வெற்றி கொடுத்ததை நினைவூட்டக்கூடிய ஒரு சூறா. அதுல பாத்தீங்கன்னாவே தெரியும், அல்லாஹ் சொல்றான், இன்னா ஃபத்தஹ்னா லக்க ஃபத்ஹன் முபீனா, ஒரு தெளிவான வெற்றியை நாம உங்களுக்கு பரிசளித்தோம்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன பண்றான்? பரிசளிச்சிருக்கான். வெற்றியை பாத்தீங்கன்னா நபிமார்களுக்கு அவ்வளோ கஷ்டத்துக்கு பின்னாடி பரிசளிச்சான். நபிமார்கள்லாம் நம்மளை விட கஷ்டப்பட்டவங்க. அவங்க இஸ்லாத்தை எத்தி வைக்கும் போது அவர்களுக்கு இல்லாத தடையா அவ்வளோ தடைகள், அத்தனை மீறி அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். மூசா நபிக்கு பிரோனை தாண்டி வெற்றியை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்ரூத்தை தாண்டி வெற்றியை கொடுத்தான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூஜஹல், இன்னும் அபுலஹப் போன்றவர்களெல்லாம் தாண்டி வெற்றியை கொடுத்தான். இன்னும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நல்லா வெற்றியை கொடுத்திருக்கான். நமக்கும் இந்த சூறாவின் மூலமாக வெற்றி கிடைக்கும். ஒரே ஒரு சூறா தான், 48 வசனங்கள் தான் இருக்கும். ஒரே அமர்வில் ஓதிடலாம், ஈஸி தான். உட்காந்து எப்போ டைம் கிடைச்சாலும் ஓதிருங்க. இந்த டைம்ல தான் ஓதணுன்ட்டு இல்லை, எப்போ டைம் கிடைச்சாலும் இந்த சூறாவை ஓதிட்டு கையோட இந்த ஒரு வார்த்தை யா ஃபத்தாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை 486 முறை ஓதி வச்சுக்கோங்க. 486 முறை யா ஃபத்தாஹு. யா ஃபத்தாஹுனா என்னது? வெற்றி அளிப்பவனே அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் எனக்கு வெற்றியை கொடு, நான் இந்த விஷயத்துக்கு முயற்சி செய்கிறேன், இந்த விஷயத்துக்கு காத்திருக்கேன், இதுக்காகத்தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏங்கிட்டு இருக்கேன், பல விஷயங்கள் நான் செஞ்சுட்டேன், செலவு செஞ்சுட்டேன், முயற்சி செஞ்சுட்டேன், இபாதத் செஞ்சுட்டேன், இனி நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவனிடத்துல ஒப்படைங்க. இந்த சூறாவை ஒரு முறை, இந்த வார்த்தையை 486 முறை. இது அல்லாஹ்வுடைய இஸ்மாக இருக்கு. யா ஃபத்தாஹ் ஓதக்கூடியவர்களுக்கு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத வஜிஃபாவே. அதனால நீங்க இந்த யா ஃபத்தாஹ்வை எந்த காரியம் செய்யும் போதும் நம்ம இதை அந்த அமலை செஞ்சுட்டு நம்ம செய்யலாம். அது இல்லாமல் யா ஃபத்தாஹ்வை எப்போ ஓதினாலுமே ஒவ்வொரு காரியமும் நமக்கு லேசாகக்கூடியதாக இருக்குது. அதனால இந்த சூறாவை ஓதி, இந்த வஜிஃபாவை ஓதி துவா செய்துவாங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான். நீங்க பிறக்கக்கூடிய மாதம் 3 மாதமும் ரஜபு, ஷாபான், ரமலானும் நமக்கு சிறப்பாக அல்லாஹ் அமைத்து தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம பயன் தரக்கூடிய அமல்களை தான் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ ஹைப்போ கொடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது. நம்மளுடைய அமல்கள் பயனுள்ளதாக இருக்கக்கூடியனால ஒரு ஹதியாவாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததிலையும் சிறந்ததை ஈருலகத்திலையும் தருவானாக. நாங்கள் தொடர்ந்து துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.